ஒரே வாரத்தில் 2 என்கவுண்டர்கள். தமிழகத்தில் அதிரடி காட்டும் ஆய்வாளர்கள். எதிர்க்கட்சிகள் சொல்லும் விமர்சனம் என்ன? தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவுமே உலுக்கியிருந்தது. இது தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில இன்று அதிகாலை திருவேங்கடம் அப்படிங்கிற அந்த 11 பேர்ல ஒருவர் என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. இதே போல இந்த வாரம் திருச்சியில ரவுடி துரைசாமி அப்படிங்கிறவரு கொல்லப்பட்டிருந்தாரு. அவர் மேல 4 கொலை வழக்குகள் உட்பட 70க்கும் மேற்பட்ட திருட்டு, வழிப்பறி, கொலை அப்படின்னு 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்ததாக சொல்லப்பட்டது. திருச்சி எம்ஜிஆர் நகர்ல இருந்த அவரை போலீசார் தேடிய பொழுது அவர் அருகில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் இருப்பதாக தகவல்கள் கிடைத்ததன் அடிப்படையில அங்க போய் அவரை அரெஸ்ட் பண்ணலான்னு போறாங்க. அப்போ அங்க அவரு போலீசாரை தாக்க முற்பட்டதாகவும் அதில் போலீசார் சிலருக்கு காயம் ஏற்பட்டு அப்போ அவங்க மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறப்பட்ட நிலையில தற்காப்புக்காக திருச்சி மாநகர போலீசார் ரவுடி துரைசாமியை என்கவுண்டர்ல சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அந்த சம்பவம் முடிந்து ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில இன்று அதிகாலை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஏற்கனவே அவங்களாகவே சரணடைந்த 11 பேரில் ஒருவரான திருவேங்கடம் அப்படிங்கிறவரை இன்னைக்கு காலை 5 மணி அளவுல சம்பவம் நடந்த இடத்திற்கு விசாரணைக்கு அழைத்து செல்வதாக கூறி போலீசார் அவரை அழைத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போ ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய இடம் பற்றிய கேள்வி வந்த பொழுது அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு போலீசார் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும் பொழுது அந்த ஆயுதங்களை எடுத்து திருவேங்கடம் அப்படிங்கிற ரவுடி போலீசாரை தாக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுல ஒரு காவல் அதிகாரிக்கு காயம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால அங்க இருந்த தலைமை அதிகாரி தற்காப்புக்காக ரவுடி திருவேங்கடம என்கவுண்டர்ல சுட்டிருக்கிறாரு. தமிழகத்துல ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்த நிலையில காவல் ஆணையாளர்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டாங்க. சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதமும் அதே போல சென்னை மாநகர காவல் ஆணையாளராக சந்தீப் ராய் ரத்தோருக்கு பதிலாக அருண் அப்படிங்கிறவரும் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இவங்க 2 பேருமே பதவி ஏற்றதிலிருந்தே ரொம்பவே தீவிரமாகவும் அதிரடியாகவும் செயல்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை உங்களுக்கு 2 நாள் தான் டைம், எல்லா மாவட்டத்திலையும் எல்லா மாநகரத்திலையும் இருக்கக்கூடிய அனைத்து ரவுடிகளினுடைய லிஸ்ட் எனக்கு வேணும். அதுல யார் இப்ப எங்க இருக்காங்க, என்ன தொழில் பண்றாங்க, என்ன நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்காங்கன்னு தொடர்ந்து அவங்களை கண்காணிக்கணும் அப்படிங்கறது மாதிரியான பல்வேறு அதிரடியான உத்தரவுகளை பிறப்பிச்சிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து தான் சட்டம் ஒழுங்கு ரொம்பவே தீவிரமாக கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க தமிழக அரசு. பல்வேறு விமர்சனங்களையும் உடனடியாக எதிர்கொண்டு இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டிய தேவை தமிழக அரசுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால அதிரடியான நடவடிக்கைகளை ஈடுபட தொடங்கினாங்க. ஆனால் அதற்கு என்கவுண்டர் தான் தீர்வா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில ஒரே வாரத்துல 2 என்கவுண்டர் அப்படிங்கிறது ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு உயிரை பறிக்கக்கூடிய அதிகாரத்தை யார் கொடுத்தது அப்படின்னு இந்த 2 என்கவுண்டர்களுக்கும் கடுமையான விமர்சனங்களும் எழுந்துட்டு இருக்கு. ஆனா மக்கள் மத்தியில சிலர் பாராட்டவும் செய்யறாங்க அதிரடியான நடவடிக்கை அப்படின்னு. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த திருவேங்கடம் அப்படிங்கிற ரவுடியினுடைய என்கவுண்டர்ல சந்தேகம் இருப்பதாக ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. சரணடைந்தவரை அதிகாலை நேரத்துல அவசரமா கூட்டிட்டு போய் விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்காரு. காவல்துறையினுடைய இந்த அதிரடியான நடவடிக்கைக்கு வரவேற்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களுடைய சுட்டுக் கொல்லப்பட்டவர்களினுடைய உயிர், அவர்களுடைய குடும்பம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இதற்கு இதுதான் தீர்வா, சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அவர்களுக்கு சட்டத்தின் முன்னாடி அவர்களை நிறுத்தி சரியான தண்டனை வாங்கி கொடுப்பது மட்டும்தான் இதற்கு சரியான தீர்வாக இருக்கும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க.